ஓம் சரவண பவ. ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலட்சுமியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு 12 லக்னங்களுக்கான வாழ்வியல் பலன்கள், கட்டமைப்பு, அவங்க என்ன மாதிரியான செயல்பாடுகளை செய்யலாம், செய்யக்கூடாது, எந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும், அவங்க என்ன மாதிரியான குடுப்பனைகளை அனுபவிக்கிறாங்க என்பதெல்லாம் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து விதமான செயல்பாட்டு முறைகள், இறை வழிபாடுகள் இதையெல்லாம் பின்பற்றுங்க. ஏன்னா ஒரு லக்னம் தான் ஒரு ஜாதகருடைய உயிர் நாடி. அந்த லக்னம் என்ன குடுப்பனையோடு வருதோ அதற்கு என்ன அமைப்பு, எல்லா பாவத்துக்குமே ஒரு அவுட்லைன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த அவுட்லைனை தொட்டு தான் நம்மளுக்கு செயல்பாடுகள் நடக்க போகுது. அது எப்படி நடக்கும்? சந்திரன் என்ற நட்சத்திரத்தின் வழியாக ஒவ்வொரு தசா புத்தியின் வாயிலாக நம்ம அனுபவிக்க போகிறோம். அதனால் நம்மளுக்கு என்ன மாதிரியான தசாபுதிகள் நடக்கும், அப்போ என்ன மாதிரியான பாவங்கள் ஆக்டிவேட் ஆகும், நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ண போகிறோம் என்பதெல்லாம் இந்த பதிவில் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். பதிவினை முழுமையாக கேளுங்க. உங்களுடைய பிறப்பிலிருந்து வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கடந்து வரக்கூடிய நாட்களெல்லாம் நீங்கள் இதை ஒரு வானிலை அறிக்கை மாதிரி வைத்து சிறப்பாக செயல்பாடுகள், திட்டங்களை தீட்டி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். விருச்சிக லக்னத்திற்கான வாழ்க்கை கட்டமைப்பு, அதனுடைய வாழ்நாள் பலன்கள், அந்த பாவங்களை தொட்டு வரக்கூடிய தசா புத்திகளில் அவங்க என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும், இந்த பாவங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை சொல்ல வருது என்பதை ரொம்ப அருமையாக காணலாம். விருச்சிக ராசி காலச்சக்கரத்தின் 8ஆம் இடம், மறைப்பொருளை சொல்லக்கூடியது. எதிலும் அவசர குணம், ரகசியம் நிறைந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடம்னாலே ரகசியம்தான். ஒரு விஷயத்தை அடைவதற்கு எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் அதை சகித்து அந்த காரியத்தை வெற்றி அடைவதற்காக அதிகப்படியாக உழைத்து வாழ்நாளில் முன்னேறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எதிரில் இருப்பவர்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்றத இவங்க மேலோட்டமாக பேசிக்கிட்டே இருந்து அவங்க ஆழ்மலை எண்ணங்களை அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவங்க மற்றவர்கள்கிட்ட பேசி அவங்க ரகசியத்தையும் வாங்கிடுவாங்க. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்குவதில் இவங்களுக்கு சுவாரஸ்யம் அதிகம்னு சொல்லலாம். இளமையில் வறுமை உண்டு, திடீர் செல்வாக்கு, திடீர் போராட்டம், திடீர்னு ஒரு வறுமை வர்றதெல்லாம் இவங்களுக்கு நடைபெறும். பிறருக்கு கஷ்டமான வேலை இவங்களுக்கு சுலபமாக இருக்கும். ஏன்னா பிறந்ததுலேருந்தே இவங்க வாழ்க்கையே போராட்டம். அதனால் இவங்களுக்கு போராட்டம் நான் வடிவேல் சொல்வார் இல்லையா, ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு இவங்கள சொல்லலாம், ஒரு காமெடியாக கூட. அதே போல் மறைந்து கிடக்கும் விஷயங்களை அந்த துறைகளில் இவங்க ரொம்ப சிறந்து விளங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக லக்னத்தில் பெண்கள் பெரும்பாலும் இருந்தாங்கன்னா அவங்க மருத்துவத்துறையில் நல்லா ஷைன் ஆகிடுறாங்க. காவல்துறை, இராணுவம், சிவில் இன்ஜினியர், அதே போல் நம்மளுக்கு ரிசர்ச், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், ஆர்கியாலஜிஸ்ட், அதே போல் உங்களுக்கு ஃபயர் சம்மந்தப்பட்ட துறைகள்லையும், அதே போல் அரசியல் ஆர்வமுடையவர்கள், அரசாங்கத்துறை, வெட்னரி டாக்டர், அந்த துறைகள்லேயே அவங்க ஷைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். விருச்சிகத்தில் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல், அதாவது ரொம்ப ஹை லெவல்லையே இருக்கிறாங்க, ரொம்ப ஒரு தாழ் நிலையிலையும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த நேரத்தில் அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி பெரும்பான்மையான மாற்றங்களை சந்தித்து வாழ்நாளில் கடந்து வரக்கூடியவங்க, வாழ்வில் ஒரு சிறப்பான நிலையை அடையக்கூடியவர்கள் இவங்க அப்படின்னு சொல்லலாம். விருச்சிகத்திலேயே இப்போ நம்மளுக்கு செவ்வாய் இருக்கிறாருன்னா இவங்களுக்கு மெடிசன் துறை, அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, கவர்மெண்ட் ஃபீல்டில் நல்ல தலைமை பண்போடு இருக்கிறாங்க. உணவு பிரியர்னு இவங்களை சொல்லலாம். 1-6 செவ்வாயாக வருவார். ஜாதகருக்கு உத்தியோகம் உண்டு, கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு, பொருளாதார வழக்கு உண்டு. 1-6-8 உடையவரே அவர். அதனால் இப்போ 1க்கு சப்போர்ட் பண்ணால் பிரச்சனை வந்தாலும் ஜெயிச்சிடுவார். 6க்கு சப்போர்ட் பண்ணால் ஆரம்பத்தில் பிரச்சனை இருக்காது, பின்னாடி பிரச்சனை வரும். அதை அவங்களால சமாளிக்க முடியாது. அதனால் கவனமாக இருக்கணும். இந்த செவ்வாய் நம்மளுக்கு எப்படி செயல்படுறாரு அப்படின்றதும் செவ்வாய் தசையிலையும் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்களுடைய 2வது வீடு என்ன வரும்னா தனுசுடைய வீடு. அதாவது தனுசு, அதுக்கு உரியவர் யார்? குரு. ஆன்மீக பற்று அதிகம் இருக்கும், நல்லா படித்தவங்க இருப்பாங்க, தான தர்ம சிந்தனை உள்ள குடும்பம்னு சொல்லலாம். ஹையர் எஜுகேஷன் நிறைந்த குடும்பம் அப்படின்னு தாராளமாகவே சொல்லலாம். அதே போல் இவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். இவங்க குடும்பத்தில் பூர்வீக சொத்து இருக்கும். குழந்தைங்க சம்பாரித்து இவங்க கையில் தான் கொடுக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2லேயே செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜோதிடம், வாக்குப்பளிதம் இயற்கையாகவே இவங்களுக்கு இருக்கும்.
அந்த ஜோதிடம் ஆசிரியர் தொழிலை வந்து இவங்க சிறப்பாகவே செய்யலாம். வாக்குப்பழுதம் இவங்க கிட்ட இருக்கிறதுனால இவங்க கிட்ட வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், எதுவும் வார்த்தை வாங்கிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ 2லேயே செவ்வாய் இருக்கிறாருன்னா ஒரு நல்ல ஒரு நிலப்பலன்களை அனுபவித்து ஆளுமை செய்யக்கூடிய ஒரு யோகம் இவங்களுக்கு இருக்குது. ஒரு நல்ல ஒரு குடும்ப பின்னணி, ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். ரொம்ப சொத்துள்ள குடும்பமாக இருக்கும். நல்ல கூர்மையான பக்குவமான நாணம் கொண்ட வர்களாகவும் இவர்கள் திகழ்கிறார்கள். அதன் மூலம் வந்து இவங்க பணம் ஈட்டக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. 3ஆம் இடம் வந்து மகர வீடு. இதுக்கு அதிபதி யாருன்னா சனி. சகோதரர் பிறந்தவுடன் வறுமை இருக்கும். சனினாலே வறுமை. அதே போல் கம்யூனிகேஷன், சகோதரர் உறவு இதெல்லாம் ஒரு கட்டுக்குள்ள, ஒரு டிசிப்ளினோட, ஒரு வரைமுறைக்குள்ளேயே இருக்கும். சனினாலே ஒரு டிசிப்ளின், ஒரு ஸ்ட்ரிக்ட் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய நெருங்கிய வட்டாரமாக இருக்கட்டும், இவங்களுடைய யார்கிட்ட பழகிறதுனாலும் இருக்கட்டும், இதெல்லாம் எப்படின்னா நல்லா இருந்துக்குது அப்படின்னு இவங்களுக்கு மனசில் பட்டால் பழகுவாங்க. நல்லா இல்லைன்னு தெரிஞ்சிட்டா அங்கேருந்து இவங்க வந்து வெளில வந்துடுவாங்க. அதனால் இவங்களுடைய சகோதர உறவுகள்லேயும் சரி, இவங்க வந்து கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்லேயும் சரி, ஒரு கட்டுப்பாடு நெறிமுறை. ஏன்னா சனி கண்ட்ரோலில் வந்துட்டாலே அங்கே எல்லாத்துக்குமே ஒரு தடையை விதிச்சிருவார். எல்லாமே வந்து ஒரு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சகோதரருக்கு பிறந்த உடனே இவங்களுக்கு ஒரு இடமாற்றமும் ஏற்படும். அதே போல் இவங்களுக்கு ஒரு முயற்சி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வின் பண்ணிடுவாங்கன்னா கிடையாது. ஒரு முறைக்கு 2 முறை வந்து இவங்க வந்து எஃபர்ட் போடணும். அதே போல் போட்டி விளையாட்டில் ஆர்வம் உண்டு. இவர்கள் எந்த செயலை முன்னின்று செய்தாலும் பிரச்சனை இருக்கும். அடுத்தவருக்கு உதவி செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் முன்னணிந்து நல்லதே செஞ்சாலும் அது கெட்டதாக போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு வந்து இங்கே எச்சரிக்கை விடுத்தாச்சு. ஆன்லைன் எஜுகேஷன், ஆன்லைன் கல்வி, அதே போல் நம்மளுக்கு அஞ்சல் வழி கல்வி இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். படிக்கவும் செய்வாங்க. வீடு, சொத்து, வாகனம் அடையிறதுக்கு தடை இருக்கும். அதே போல் பத்திரம் சார்ந்த பிரச்சனை உண்டு. டாக்குமெண்ட்டு தொலைஞ்சு போகிறது, டாக்குமெண்ட்டில் ஒரு கரெக்ஷன் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ 3ஆம் இடத்துல வந்து மகர வீட்டில் செவ்வாய் உச்சமாயிடுவார். ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். கிரிக்கெட், பேஸ்கெட் பால், இந்த புஜ பலத்தில் வின் பண்ணுறாங்க. ஒரு ஆர்மி, நேவி, அந்த புஜ பலத்தில் வந்து இந்த கைகள் கொண்டு செய்கிற தொழிலெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். 4வது வீடாகவே இவங்களுக்கு கும்பவோட வீடு சனி வீடு. தாய்க்கு வருமானம் உண்டு. பழைய வாகனத்தை வந்து வாங்கணும். ஏன்னா இவங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் அமையாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அது அமையவே மாட்டேதுன்னா பழசை வாங்கும்போது இவங்களுக்கு ப்ராம்ப்டாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 40 வயதுக்கு மேலே இவங்களுக்கு வீடு அமையும். அதுக்கு முன்னாடி அமைஞ்சிச்சின்னா இவங்களுக்கு திருப்தி இருக்காது. வாஸ்து தோஷம் உண்டு. அதே போல் வாங்குகிற வீட்லேயும், தங்குற வீட்லேயும், கட்டுற வீட்லேயும் வாஸ்து குறை இருக்கும். அதனால் இவங்க வந்து என்ன பண்ணனா, ஒரு ஜோதிட ஆலோசனை பெற்று அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இவங்க வந்து செய்வது ரொம்ப சிறப்பு. ஏன்னா வாஸ்து குறைபாடு நிச்சயம் அமைஞ்சிடும் தெரிஞ்சதுனால இந்த ஆலோசனையை கேட்டு இவர்கள் வந்து வீடு கட்டும் விஷயத்தில் முடிவெடுப்பது சிறப்பான பலனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் இவங்களுக்கு எல்லா அடிப்படை வசதிகளும் வந்து கிடைச்சிடும். அந்த அடிப்படை வசதிகள் கிடைக்கிறதுக்காக இவங்க நிறைய போராடணும், நிறைய வந்து ஸ்ட்ரகிள் பண்ணணும். அதற்கான ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளும்போது தான் அவங்களுக்கு அதற்குரிய பலனை வந்து சனி பல மடங்காக அள்ளித்தருவார். சனி பார்ப்பார் நம்ம இதை பெற்றுக்கொள்ள சரியான தகுதி இருக்கா, அதற்காக நம்ம என்ன முயற்சி போடுறோம் என்பதை அறிந்து அவர் வந்து சிறப்பாக நமக்கு வந்து பலன் தந்துடுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் நம்மளுக்கு நாளில் இப்போ வந்து சனி இருக்கிறாரு, நாளில் வந்து செவ்வாய் இருக்கிறாரு, சனியோட வீடு. அப்போ அந்த கும்ப வீட்டில் இப்போ செவ்வாய் இருக்கிறாருன்னா டிரான்ஸ்போர்ட் துறையில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஈஸியாக வந்து டிரான்ஸ்போர்ட்டு துறை சார்ந்த விஷயங்களாகட்டும், ட்ராவல் செய்கிற விஷயங்களாகட்டும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் வீடு வந்து குருவுடைய வீடாகவே வரும். ட்ரஸ்ட்டு, ஆன்மீக ஈடுபாடு உண்டு, ஆண் வாரிசு உண்டு, குழந்தைகளும் வெளிநாடு செல்லும். குழந்தைங்க சம்பாரித்து உங்கள் கையில் தான் கொடுப்பாங்கன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஜாதகரும் மூத்த குழந்தையும் கண்டிப்பாக வெளிநாடு செல்வார்கள். அதே போல் குழந்தைகளுக்கு நிறைய வந்து சுதந்திரம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை தாராளமாக செய்யுங்க, நல்லா முன்னுக்கு வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அதாவது இயற்கையாகவே ஆன்மீக நாட்டத்துடன் பிள்ளைங்களையும் அவங்களோடைய சேர்த்து வளர்ப்புவாங்க ஸ்பிரிச்சுவலாக. அதே போல் குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராப்பர் கைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து அவங்களுடைய வளர்ச்சிக்கு இவங்க பின்னாடி நின்று உறுதுணையாக இருப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களுக்கு வந்து நல்ல பணவரவு இருக்கும். அதே போல் 5இல் செவ்வாய் இருக்கும்போது மீனத்தில் செவ்வாய், சூரியனும் குருவும் சிறப்பாக இருந்தால் கேட்கவே வேணாம், ரொம்ப லக்கி மேன் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக லக்னமாக இருக்கும்போது நிறைய சிறப்பு.
இவங்களுக்கு குலதெய்வத்தில் ஒரு குழப்பம் இருக்கும், குலதெய்வம் வழிபடுறதுலேயும் ஒரு தடை தாமதம் இருக்கும், புத்திரம் சார்ந்த பிரச்சனை இருக்கும், காதல் இருக்கும், காதலில் ஒரு முறிவு விரையும் இருக்கும், ஷேர் மார்க்கெட் ரொம்ப ஆர்வம் இருக்கும், ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக இருக்கணும், பாண்டு பாலிசிலாம் இவங்க வந்து கவனமாக கையாளணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இப்போ 6ஆம் இடமாக இவங்களுக்கு வந்து நம்மளுக்கு மேஷ வீடாகவே வரும். அப்போ மேஷ வீடாக வரும்பொழுது இவங்களுக்கு அது ஒரு கமாண்டிங் ஹவுஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். கட்டளை இடுவது தான் மேஷமே. நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் என் பின்னாடி வாங்கன்னு சொல்லக்கூடிய ஹவுஸ் வந்து நம்மளுடைய மேஷம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து ஒருவரை எதிர்த்து வெற்றி கொள்வதில் வந்து ஆர்வமாக இருப்பாங்க. அதை நித்தமும் சந்திப்பாங்கன்னு சொல்லலாம். 6ஆம் இடம் நோய் எதிரி கடன் மட்டும் இல்லாமல் சர்வீஸ் ஓரியண்டாக செயல்படுவதையும் குறிக்கும். ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து தனியாக இறங்கி வெற்றி காண்பவர்களும் இவர்களே. ஏன்னா 6ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம்னு சொல்லியிருக்கிறோம். எந்த ஒரு செயலையும் நான் தனியாக நின்று ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லக்கூடிய இடமே இவங்களுக்கு வந்து 6ஆவது இடமாக வருது. அதற்கு லக்னத்துக்குரியவரும் ஆயிடுறார். 1 6 கூடையவராக இருக்கிறதுனால இவங்களுக்கு நிறைய இந்த வில் பவர் அதிகமாக இருக்கும். ஏன்னா சின்ன வயதிலிருந்தே இவங்க போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் அதிகமாக கண்டே வளர்ந்துருக்கிறதுனால இவங்களுக்கு கஷ்டமே ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பெருசாக தெரியாதுனால சாதிக்க பிறந்தவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த ஒரு குறிக்கோளையும் அதே போல் ஒரு டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணி அதை அடையிற வரைக்கும் அவங்க வந்து ஓய மாட்டாங்க. நேராக அதை அடைந்த பிறகு தான் அவங்க வெற்றி கண்ட பின்பு தான் திரும்பி வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும்பொழுது அவங்க என்ன மாதிரியான ப்ரொஃபஷனில் இருக்கிறாங்கன்னா ஒரு கமாண்டிங் பவர் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம் வந்து மேஷம் 1 6 கூடியவர். அப்போ அவங்களுக்கு வந்து ஆட்சி பெறுவது வந்து சிறப்பு. அதே போல் உடல் உபாதை இருக்கலாம், தனக்குத்தானே எதிரி அவங்க செயலாலேயே அவங்களுக்கு வந்து கஷ்டம் உருவாயிடும்னு சொல்லலாம். 7ஆம் அதிபதியாக சுக்கிரன் ரிஷப வீடு வரும். இந்த விருச்சிகம் வந்து ஒரு நீர் ராசி, ரிஷபம் வந்து ஒரு நில ராசி. விருச்சிகம் நீர் ராசின்றதுனால எமோஷ்னலு சென்டிமெண்ட்லாம் அதிகமாக இருக்கும். ஆனால் ரிஷபராசி வந்து ஒரு யதார்த்தமான ராசி அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து ரொம்ப டீப்பாக போயிடுவாங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் ஒரு டீப்பாக போயிடுவாங்க விருச்சிக ராசிக்காரர்கள். அதனால் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து சந்திரன் நீசம் விருச்சகத்தில், ரிஷபத்தில் வந்து சந்திரன் வந்து உச்சம். அதனால் இவங்க வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு சாஃப்டான கிரகமான சந்திரனும் அங்கே நீசமாகிறதுனால ரொம்ப எமோஷ்னல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களுடைய 7ஆம் பாவமான ஒரு ரிஷபம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்க கேஷுவலாக நடந்துட்டு போயிடுவாங்க. இந்த சென்டிமெண்ட்லாம் எதுவும் கிடையாது. அங்கே இருக்கிற நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம், அது வந்து ஒரு செவ்வாயின் தோஷம் பெற்றது. அங்கே சென்டிமெண்ட்டையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ரோகிணி யார்கிட்ட எப்படி பேசி காரியத்தை சாதிக்கலாம் என்பதில் குறிக்கோளாக இருக்கும். அதுவும் அங்கே ஒன்றும் பெரிய சென்டிமெண்ட்டு அங்கே வரப்போகிறதில்ல. மிருகசீரிஷம் குருவின் தோஷம் பெற்ற நட்சத்திரம். இப்படி அந்த 3 நட்சத்திரங்கள் அந்த இடத்துல இருக்குது. கேஷுவலாக அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க, அவங்க ரிஷபராசிக்காரர்கள் அவங்க குடும்பம் முக்கியம். அவங்களுக்கு சரியாக ஒரு நேரத்துக்கு சாப்பாடு கிடைச்சா போதும். ஒரு பேங்க் பேலன்ஸ் மாதம் கரெக்டாக இருந்துடணும். அதே போல் அவங்க கம்ஃபர்ட் ஜோன் வந்து முக்கியம். இதை மட்டும்தான் இந்த ரிஷபம் வந்து எதிர்பார்க்கும். ஆனால் விருச்சிகம் என்ன பண்ணுன்னா, எனக்கு சாப்பாடு வேணாம், பணம் வேணாம், எதுவும் வேணாம், என் எமோஷ்னலுக்கு நீ சப்போர்ட்டாக இரு, என் அன்புக்கு உத்தரவாதம் கொடு, நீ என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லு, என் மேலே கேரிங் வை அப்படின்னு இது என்ன பண்ணோம், ஒரு சென்டிமெண்ட் ராசி எமோஷ்னல் ராசின்னு சொன்னோம் இல்லையா, நீ என் மேலே அன்பு செலுத்து என்பதுலேயே வந்து அவங்க குறியாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் இந்த இடத்துல வந்து இவங்க 2 பேருக்கும் இங்கே வந்து ஒரு ஓவர் எமோஷ்னல் இருக்கும், இங்கே வந்து ஒரு ஸ்திரமாக ஒரு யதார்த்தமாக ஒரு கேஷுவலாக லைஃப்பை எடுத்துகிட்டு போகும்போது இங்கே தான் இவங்க வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக வந்து லைஃப்பை வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இந்த விருச்சிகம் வந்து என்னென்னா ரொம்ப தியாக மனப்பான்மை கொண்டது. எப்படி வந்து தேள் வந்து அதை பிரசவிக்கும் போது அது வயிறு வெடித்து உயிரை கொடுத்து குஞ்சியை பொறிக்குமோ, இந்த விருச்சகம் வந்து ரொம்ப தியாகமும் செய்யும். அதே போல் தன்னை சார்ந்தவங்களை வந்து ரொம்ப கேரிங்காகவும் பார்த்துக்கும், ஒரு மதர் கேரிங்காகவும் பார்த்துக்கும். அதே போல் விருச்சகம் வந்து ஒரு தோல்வி அடைஞ்சிட்டாங்க, ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வெளியில் கூட காட்டிக்க மாட்டாங்க. தன்னைத்தானே வந்து அவங்க வந்து அழித்து கொள்வாங்க.
கொள்வாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு விஷயத்தில் ஜெயிக்க முடியலன்னா அவங்க மென்டலி ஃபிசிக்கலி அவங்கள வந்து அவங்களே கஷ்டப்படுத்திக்குவாங்க. இவங்களுடைய எனர்ஜியை வந்து விருச்சிகம் வந்து ரொம்ப எனர்ஜி ஃபோர்ஸ், ஆர்மி ஃபோர்ஸ் மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜியை வந்து அவங்க வந்து சிறப்பாக கையாண்டுட்டாங்கன்னா உலகத்தையே ஆடலாம். அந்த எனர்ஜியை வந்து அவங்க சிறப்பாக கையாள முடியலன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்க சுற்றி இருக்கிறவங்களையும் வந்து அவங்க ஃபினிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். மைனஸாக தான் போகும். அவங்க வாழ்க்கைக்கும் மைனஸு, அவங்க சுற்றி இருக்கும் வாழ்க்கையும் மைனஸ். அதனால் இந்த ரிஷபத்தை வந்து இந்த விருச்சிகம் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணும்பொழுது இவங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த ரிஷபத்துக்கு வந்து ஃபேமிலி செக்யூரிட்டி, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, அதே போல் நேரத்துக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சாப்பாடு இதெல்லாம் கொடுக்கும்போது இந்த ஆண் பெண் யாராக இருந்தாலுமே இந்த ரிஷபம் வந்து மற்ற குடும்ப பொறுப்புகளை வந்து ரொம்ப இதுவாக எடுத்துகிட்டு போயிடும். இந்த ரிஷபம் வந்து எப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, அவங்கள பேசி வந்து யாருமே ஜெயிக்க முடியாது. அதே போல் பிடிவாதம் குணம் கொண்டவர்கள், அதே போல் தான் பிடிச்ச முயலுக்கு 3 காரணமாங்க, அதே போல் பேச்சு புத்தியை கொண்டு உழைக்கக்கூடியவங்க, அது ஒயிட் காலர் ஜாப் வந்து இவங்க பெரும்பாலும் செய்யக்கூடியவர்கள். மற்றவர்களை வந்து முன்னுக்கு வர வைக்கக்கூடிய உதவியும் இவங்க மனப்பான்மையும் இவங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மணி மைண்டட் இவங்க. அதே போல் இவங்க எப்படின்னா அப்போது பணம் இல்லைன்னா அவங்களுக்கு வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி அவங்க வந்து நினைக்கக்கூடியவங்க. அதனால் அவங்களுக்கு பொருளாதார விஷயத்துலேயும் அவங்களுக்கு ஃபேமிலி விஷயத்துலேயும் அவங்க குடும்பத்தையும் இவங்க குடும்பமாக விருச்சிகம் நேசிக்கும்பொழுது ரிஷபத்துடைய அன்பை வந்து பெற்றுடலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதே ரிஷப ராசி லக்னமாக இருக்கிறாங்க, அவங்க இப்போ இந்த விருச்சிகத்தை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு எமோஷ்னல் செக்யூரிட்டி கொடுத்துட்டா போதும். அவங்கள வந்து நீ கவலைப்படாத, உன்னை பார்த்துக்க நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க எமோஷ்னலாக அவங்க கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப பாண்டிங் ஆகிடுவாங்க. அவங்கள விட ரிஷபத்தை தாண்டி விருச்சிகம் அவங்க நேசிக்க ஆரம்பித்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து இந்த 7-12 சுக்கிரனாக வருகிறார் இப்போ இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் மனைவியாலோ கலத்திரத்தாலோ ஆண் பெண் யாராக இருந்தாலும் எதிர்பார்த்து நம்ம கலத்திரம் தானே, கலத்திரத்தால் விரையும், கலத்திரத்தை தொட்டு விரையும், கலத்திரமே விரையும். அப்போ கலத்திர விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சந்தேகம் ஒரு காலகட்டம் தலைவிரித்தாடும். இந்த சந்தேகத்தால் இவங்களுக்குள்ள பிரிவினை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் ரிஷப லக்னக்காரர்கள் இந்த விருச்சிக லக்னக்காரர்கள் எந்த வகையிலும் சந்தேகப்படாத அளவுக்கு நடந்து கொள்ளணும். அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஆகட்டும், அவங்களுடைய உறவுகள் சார்ந்த விஷயமாகட்டும், அவங்க வந்து சந்தேகப்படாத அளவுக்கு அவங்க வந்து நடந்துக்கிட்டாங்கன்னா இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக போகும். அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விருச்சிகத்துக்கு நம்ம சென்டிமெண்டலாக ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டை கொடுத்துடணும். ஏன்னா அது ஓவர் சென்டிமெண்ட்னு சொல்லியாச்சு. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க யதார்த்த வாழ்க்கைக்கு தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்துடலாம். ரெண்டு பேருக்குமே அதுக்கப்புறம் உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழும்போது தான் அந்த உறவு சிறக்கும். அப்போ மேட் ஃபார் ஈச் அதராக அந்த லைஃப்பை எடுத்துகிட்டு போகலாம். இல்லை இந்த லைஃப்பில் வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது, இதை நாங்கள் எப்படி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறவங்க தம்பதியர்கள் வந்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை வழிபடுவது நல்லது. அதே போல் 6 மொச்சையை ஊற வைத்து தினமும் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து உணவில் சேர்த்துக்கிட்டு வரும்போது இந்த கணவன் மனைவிக்கான பிரச்சனை நீங்கும். அதே போல் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். அதே போல் இந்த ரிஷபம் வந்து ரொம்ப ஒரு டிப்டாப்பாக இருக்கும். அது சுக்கிரனுடைய காரகத்துவம் இல்லையா, எப்போ வந்து நல்லா குளிக்கிறாங்களோ இல்லையோ நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஹேண்ட்ஸமாக ஒரு மேக்கப்போடு இருக்கணும்னு பார்க்கும். விருச்சிகம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க, ஒரு மன அழுத்தம் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்க அழகில் வந்து கவனம் செலுத்த மாட்டாங்க. அதனால் விருச்சிகம் வந்து எப்போ அவங்கள வந்து ஃப்ரெஷ்ஷப்பாகவும் வச்சுக்கணும், அதுலேயும் வந்து அவங்க கவனத்தை செலுத்துவது ரொம்ப சிறப்பு. அதே போல் எப்போ இவங்களுக்கு திருமணம் 7-12க்கு ஒரே கிரகமாக இருக்கிறதுனால திருமணத்துக்கு அப்புறம் இவங்க பூர்வீகத்தில் இல்லாமல் வெளியிடத்திற்கு மாறி வந்து விடுவது சிறப்பு. அதே போல் 2 பேருக்குமே 7-12 சுக்கிரன் அது காலச்சக்கரத்தில் நின்று எழக்கூடியவர். பொருளாதார சார்ந்த விஷயங்கள் தான் பிரச்சனை வரும். அதனால் ரொம்ப அதை பற்றி ஒரு தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டுக்கெலாம் போயிடாதீங்க. ஒருத்தருடைய குணம் ஒருத்தருக்கு தெரியும். ரிஷபம் பணம், குடும்பம், அவங்களுடைய யதார்த்தமான வாழ்க்கையை நோக்கி ஓடும். ஓவர் சென்டிமெண்டலை எதிர்பார்க்காது. அதனால் விருச்சகமும் ரிஷபமும் ஒவ்வொரு குணத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது உங்கள் குடும்ப வாழ்வை சிறக்கும். இந்த மாதிரி ஒரு இறை வழிபாட்டையும் எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ 7லேயே செவ்வாய் இருக்கிறாரு, கார்மெண்ட்ஸ் தொழிலில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க, உயிர்காக்கும் தொழிலையும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க. அதே போல் ஒரு ஹோட்டல் தொழில், சீருடை பணியாளர்கள் தொழில் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது இந்த விருச்சிக லக்னக்காரர்கள் இருக்கிறாங்க. 8ஆம் இடம் கால சக்கரத்தின் 8ஆம் இடமாக மிதுனம் வரும். மிதுனம் வந்து ஒரு காசிப் ராசின்னு சொல்லியாச்சு.
இவங்க வந்து இவங்களுடைய கம்யூனிகேஷன் சார்ந்த பாவம் அந்த காலபுருஷனுக்கு 3ன்றதுனால எந்த ஒரு ரகசியமும் இவங்கக்கிட்ட தங்காது. அது வந்து வெளில வந்து வதந்தியாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க சீக்கிரமாக வெளியே சொல்லிவிடுவாங்க. அது நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமாக இருந்தாலும் ஈஸியாக பரவி பிரச்சனையை உண்டு பண்ணிடும். சிறுதூர பயணங்களை அடிக்கடி மேற்கொள்வாங்க. இது காற்று ராசியாக இருப்பதனால. இப்போ 8லேயே செவ்வாய் இருக்கிறாருன்னா இவங்க மன விருப்பம் ஒன்றாக இருக்கும். இவங்களுடைய தொழில் வேறு மாதிரியாக இருக்கும். அறிவும் திறமையும் ஒரே துறையில் இருந்தாலும் அனுபவம் செயல்பாடும் வேறு துறையில் காணப்படும். அதே போல் இவங்களுக்கு வந்து வழக்கில் வெற்றி உண்டு. அதே போல் நிறைய பொருளாதார வழக்கு உண்டு. எல்ஐசி இன்சூரன்ஸ் மூலமாக இவங்களுக்கு வருமானம் உண்டு. மாமனார் வழி மூலம் சொத்துக்கள் உண்டு. விபத்து கண்டம் இவங்களுக்கு உண்டு. கண் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இவங்களுக்கு வந்து இடம் மாறுவது பயணம் செய்வது இவங்களுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். அதே போல் படிப்புக்காக இடமாற்றம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டான். வீட்டில் இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். ஏன்னா 8ஆம் இடமாக இருக்கிறதுனால காலச்சக்கரத்தின் 8ஆம் இடம். போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு இல்லாத விருச்சகமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா 8 அதான் பெரிய பிரச்சனை வம்பு வழக்குன்னு சொல்லியாச்சு. அமானுஷ்ய சக்தி உண்டு அதான் சொல்லிட்டான். மறைமுக தேடல் அமானுஷ்யம் நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. மருத்துவ செலவு இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சரியான திட்டமிடல் வந்து இருக்காது. ஏன்னா அவங்களுடைய திட்டமிடல் ஏன்னா 8ன்றதுனால குழப்பம் வந்து இவங்களுக்கு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியாச்சு. திருமண வாழ்வில் மனக்குறைவு நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா இந்த பேலன்ஸ் பண்ணி இவங்க எடுத்துகிட்டு போகணும். நீர் ராசி நிலராசி அப்போ எப்படி நிறைய பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது தான் அங்கே வாழ்க்கை சிறக்கும். இவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். சந்தேக குணம் வந்து இவங்களுக்கு இருக்கும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு. அதனால் எல்லாத்தையுமே ஒரே கண்ணோட்டத்திலே பார்க்கக்கூடாது. கொஞ்சம் கவனம் வேண்டும். சிக்கனமான செலவு செய்யக்கூடிய கலத்திரம் இவங்களுக்கு கிடைக்கும். கூற்றாளியை ஏமாற்றக்கூடிய சூழலும் உருவாகும். சொத்துக்காக ஒரு பிரிவினை பண்ணும்பொழுது ஒரு பிரச்சனை உண்டாகும். ஏன்னா செவ்வாயினாலே பங்காளி அப்போ சொத்து பிரிக்கும்போது ஒரு பிரச்சனை உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு. வாகனம் தொலைப்பர் திருடு போயிடும். அதே போல் 2 வீலரையும் வந்து தொலைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம்னு சொல்லலாம். அதே போல் தற்கொலைக்கு முயற்சி செய்தவர்களும் இவர்கள் குடும்பத்தில் உண்டு. இல்லை இவங்களே கூட தசாபுத்திலாம் சரியில்லைன்னா அதற்கு முயற்சி பண்ணுவாங்க. 9ஆம் பாவம் சந்திரனுடைய வீடு. ரொம்ப ஏற்றத்தாழ்வு நிறைய இருக்கும். இது கழகத்துடைய வீடு இல்லையா. தான தர்ம சிந்தனை அதிகம் இருக்கும். ஒரு காலகட்டம் என்னடா தான தர்மம் செஞ்சோம் ஒரு பிரோஜனமே இல்லையே தான தர்மத்தையே விட்டுருவாங்க. ஓவராக தான தர்மம் பண்ணுவாங்க. ஒரு காலகட்டம் 10 பைசா கூட தான தர்மம் செய்ய மாட்டாங்க. அதே போல் சாமியை விழுந்து விழுந்து கும்பிடுவாங்க. ஆன்மீக நாட்டம் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா என்னத்துக்கு இந்த சாமியை கும்பிட்டு எந்த சாமி நம்மளுக்கு பண்ணுச்சு எல்லாம் நம்மளை வச்சு செய்யுதுன்ற அந்த ஒரு வெக்ஸ் ஆகிடுவாங்க. அந்த கடகமே வந்து ஒரு நிலையற்ற ராசி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா சந்திரனுடைய வீடுன்றதுனால தேயும் வளருன்ற காரணத்துக்காக. அதே போல் அவங்க அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க. தந்தை வந்து எமோஷ்னல் ஆனவர், ரொம்ப கேரிங் ஆனவர்னு சொல்லலாம். தந்தையுடைய சொத்து கிடைக்கும். தந்தையின் தாயும் வந்து வருமானத்தை வந்து ஈட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு அவமானத்திற்கு பின் தான் இவங்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி அடையும். 8ஆம் இடம் வந்து அவமானத்தை குறிக்கும். அதனால் ஒரு பெரிய அவமானத்திற்கு பிறகுதான் இவங்களுக்கு வந்து வாழ்வில் வளர்ச்சி உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் 9ல் செவ்வாய் இருக்கிறாரு. இந்த இடம் வந்து நீசம். ஒரு சில நேரத்தில் வந்து சந்திரன் ஆட்சியாளர் இருக்கும்போது நீசபங்க ராஜயோகம் ஏற்பட்டுரும். செவ்வாய் நீசமாக இருந்தால் கூட மருத்துவத்துறை விஞ்ஞானத்துறையில் ஈஸியாக போயிடுறாங்க. இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் அதே போல் பிற தொழில்கள்லேயும் இவங்க வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனை வந்து ஏற்படும். தந்தை வழி சொத்து உண்டு. தந்தை வழியில் மனநலம் பாதிக்கப்பட்டவர் உண்டு. ஏற்கனவே தற்கொலை முயற்சி செய்தவர் உண்டுன்னு சொல்லியிருக்கிறோம். இருதார யோகம் உண்டு. தந்தைக்கு ஆயுள் குறைவு. தந்தையால் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் குறைவு அப்படின்னு சொல்லலாம். இவங்க பெரும்பாலும் அந்த விருச்சிக லக்னக்காரர்களுக்கு ஒரு 18 வயது ஆகிறதுக்குள்ளே தந்தைக்கு வந்து ஒரு ஆயுள் கண்டம் ஏற்படும். இல்லை தந்தையே வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு தந்தையை விட்டு பிரிந்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. லாட்ரி ஷேர் மார்க்கெட் ஈடுபாடு இருக்கும். ஏன்னா 8ஆம் இடம் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுனால அவங்களுக்கு அதை சார்ந்த ஈடுபாடு அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடம் வந்து சூரியனுடைய வீடு. அப்போ விருச்சகம் வந்து எப்போவுமே வந்து ஒரு தலைமை தாங்கும் பண்பு இருக்கும். நான் வந்து கமாண்டிங் பண்ணுவேன், நீங்கள் எல்லோரும் என் பேச்சை கேட்கணும், நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னாடி வாங்கன்னு சொல்லணும். ஏன்னா எப்போவும் வந்து மேஷமும் விருச்சகமும் செவ்வாய் வீடுனாலே செவ்வாயுடைய குணம் என்னென்னா ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை போய் வெற்றி கண்டுட்டு திரும்பி வரணும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த செவ்வாய். அந்த செவ்வாயின் தன்மையோடு அதுவும் இது வந்து விருச்சிக வீடு வந்து எப்படின்னா டீப்பாக போயிடும்.
எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே இவங்களுடைய அனலைஸ் ஆகட்டும், இவங்களுடைய செயல்பாடாகட்டும் ரொம்ப ஆழ்ந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னும் சூரியன் வந்து வீடாகவும் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துலையே வந்து செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இவங்க அரசியல், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகளில் ரொம்ப சிறப்பான தலைமை பொறுப்பு வகிக்கிறாங்க. பெரிய பெரிய அதிகாரிகளோட கான்ட்ராக்டு, அதே போல் புகழ், கீர்த்தி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். பெரிய அந்தஸ்து உள்ளவர்கள் சமூகத்தில் இருக்கவங்களோட இவங்களுக்கு வந்து தொடர்பு வந்து கிடைச்சிரும். அதே போல் இவங்களுக்கு 3 வருமானம் உண்டு. 3 பேர் சேர்ந்து தந்த சொத்து உண்டு. அவங்க சேர்ந்து பத்திரமாக்கி தந்த சொத்தும் உண்டு. அதே போல் எல்லாமே இவங்களுக்கு 3ஆகவே கிடைக்கும். அடிக்கடி இடமாற்றம் உண்டு. இடமாற்றம் செய்து தொழில் செய்யும் பொழுது இவங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவ் சைனாக மாறிடும் அப்படின்னு சொல்லலாம். மணல் குவாரி, பெட்ரோல் பங்க்கு, வீடு கட்டி விடுவது, செங்கல், மணல் கான்ட்ராக்ட், அரவை மில், சினிமா தேட்டர் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ 10ல் செவ்வாயே இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசு வேலைக்கு ரொம்ப சிறப்பு. தொடர்ச்சியாக வந்து அரசு வேலைக்கு முயற்சி பண்ணி இந்த யூபிஎஸ்சி தேர்வுலாம் எழுதுவாங்க இல்லையா, அந்த வேலையில் அவங்க சிறப்பாக இருக்கிறாங்க. ரொம்ப மிகப்பெரிய ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க இந்த 10ல் செவ்வாய் இருப்பவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ 11ஆம் வீடாக புதனோட வீடே வருது. எஃபி, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர் போன்ற சோஷியல் நெட்வொர்க், பை ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த புதன் தான் காரகத்துவம். கன்னி வீடு. கன்னி வந்து ஒரு கால்குலேட்டிவ். இவங்க சொல்லுவாங்க அந்த சோஷியல் நெட்வொர்க்லாம் இருக்கிறோமே இதனால் நம்மளுக்கு என்ன யூஸு, நம்ம இதில் வந்து பங்களிப்பு இருக்கும்பொழுது நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்டு அப்படின்னு கால்குலேட் போட்டு தான் அவங்க எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நண்பர்களால் வழக்கு விபத்து உண்டு. பொருளாதார பிரச்சனை உண்டு. 8, 11க்காகவே ஒரே கிரகமாக வரதுனால நம்ம நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இப்போ 11க்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அங்கே பிரச்சனை வந்தாலும் அதை வந்து தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ 11லேயே வந்து செவ்வாய் இருக்கிறாரு. அது வந்து ஒரு பகை வீடு இருந்தாலும் வந்து அந்த 11ஆம் வீடுன்றதுனால லேட்டஸ்ட் டெக்னாலஜி படித்து பொருளாதார ரீதியான நல்ல முன்னேற்றம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு செல்ல அதிக வாய்ப்பு உண்டு. நண்பர்களில் ஒருவர் வந்து துர்மணம் அடைய வாய்ப்பு இருக்குது. நண்பனே எதிரியாவான், எதிரியே நண்பன் ஆவான்னு சொல்லலாம். 8ஆம் இடம் சேமிப்பு. அதனால் இவங்களுடைய இறுதி காலத்தில் நிறைய சேமிப்பு இருக்கும் எங்கள் அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்லலாம். நண்பரால் உதவியும் உண்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவமானமும் உண்டு. அதனால் கவனமாக இருக்கணும். அதே போல் 12ஆம் இடம் சுக்கிரனோட வீடு. அதாவது 12ஆம் இடம் வந்து நம்மளுடைய சக்தி விரயமாகக்கூடிய இடம். அப்போ இவங்களுடைய சந்தோஷத்துக்காக தான் இவங்க மென்டலி, ஃபிசிக்கலி, மாரலி, ஃபினான்ஷியலி இவங்களுடைய சந்தோஷத்துக்காக தான் இவங்க வந்து விரயம் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்கன்னா அங்கே வந்து இவங்க வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கே இவங்க செலவு செய்வாங்க. இவங்களுடைய சக்தி ஃபுல்லாக செலவாகிற வரைக்கும் இவங்க வந்து ஜாலியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். சுக்கிரனே வந்து ஒரு ஜாலிக்குரிய ராசி. சுக்கிரனுடைய ஆடைகளுக்காக செலவு பண்ணுவது, சுக்கிரன் காரகத்துவங்களுக்காக நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, அவங்க பொழுதுபோக்கிற்காக செலவு பண்ணுவதெல்லாம் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். இவங்க 12ஆம் இடம் வந்து அயனசயன போகம் மட்டும் இல்லாமல் இது ஆன்மீக பாவம்னு சொல்லலாம். ஏன்னா மோட்சம் என்ற இடமும் அந்த இடத்துல தான் இருக்குது. அதனால் ஒருத்தவங்க வந்து சிறந்த ஆன்மீகத்தை அடையணும், அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை அடையணும், ஃபுல்ஃபில் ஆகணும், அந்த இடத்துக்கு போகணுனாலே இவங்க 12ஆம் பாவத்தை தொட்டு இவங்க முழுமை அடைந்தால் தான் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து இவங்க அடைய முடியும். அதனால் இவங்க சுக்கிரன் காரகத்துவத்தை தொட்டு இவங்க விரயம் வந்து பண்ணும்போது மனநிறைவாக இருக்கும்பொழுது இவங்க ஈஸியாக வந்து அந்த ஆன்மீகத்தை வந்து அடைந்து விட முடியும். ஏன்னா அந்த 12ஆம் இடம் வந்து ஆன்மீகத்தையும் குறிக்கும். இதையும் வந்து நம்ம நினைவில் வைத்து கொள்ளணும். அயனசயன போகம் மோட்சஸ்தானமும் அதுவே. 12ல் இப்போ செவ்வாய் இருக்குது. சுற்றி வளைச்சி எல்லா விஷயமும் நடக்கும். எல்லாமே லேட்டாக நடக்கும். நம்ம ஒன்று முடிவு செஞ்சால் கூட அது சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்காது. அதே போல் மற்றவர் துணையும் தேவைப்படும். விருச்சிக லக்னத்தில் ஒருத்தவங்க பிறக்கிறாங்க, அவங்களுக்கு 1 to 7 பாவங்களில் செவ்வாய் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து 9, 10ல் செவ்வாய் இருக்கிறாரு. 8, 12 தவிர மற்ற பாவங்களில் செவ்வாய் இருக்கும்போது அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் அடைந்து விடுகிறார்கள். விருச்சிக லக்னக்காரர்கள், ராசிக்காரர்கள் தான் கொஞ்சம் மைனஸ். ஏன்னா அங்கே சந்திரன் நீசமாகிறதுனால கொஞ்சம் யோசிக்கணும், குழம்பணும், இது பண்ணணும்னு நினைக்கலாம். லக்னம் வந்து நம்மளுக்கு வேறு புள்ளிகளில் விழப்போகுது. அப்போ ராசியை விட லக்னம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சூரியனும் குரு இந்த கிரகங்கள்லாம் இன்னும் கை கொடுக்கும்பொழுது நிறைய சொத்து பத்து சேர்க்குறாங்க. வாழ்க்கையில் மிக உயரிய நிலையை அடைகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையே கிடையாது. விருச்சிக லக்னக்காரர்கள் என்ன மாதிரியான விஷயங்களில் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க குடுப்பினை என்ன அப்படின்னும் பார்த்துடலாம்.
இவங்களுக்கு 7ஆம் பாவம் தொட்டு அவங்க மனைவி, அவங்க பார்ட்னர், பொதுஜன தொடர்பாக இருந்தாலும் 7ஆம் பாவம் சார்ந்த குடிப்பினைகள் அனைத்துலேயுமே ஒரு இஷ்யூ இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பஞ்சாயத்து, இல்லை ஒரு தகவல் பரிமாற்றத்தினால ஒரு பிரச்சனை, இப்படின்னு அந்த 7ஆம் பாவம் தொட்ட விஷயமாக இருக்கட்டும், 7ஆம் பாவத்தொட்ட அந்த ஒரு உறவு காரகங்களாக இருக்கட்டும், எப்பொழுதும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் வேலை கிடைக்காது, வேலை கிடைத்தாலும் அவங்களால அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை அவங்களுக்காக பயன்படுத்தி கொள்ள முடியாது. ஒரு உத்தியோகத்தின் மூலம் பணம் ஈட்டுறாங்க, பணம் ஈட்டினா கூட அந்த பணத்தை இவர்கள் தேவைக்கு இவங்க யூஸ் பண்ணிக்க முடியாது. அப்படியே இல்லை, அந்த பணம் மூலியமாக ஒரு சொத்து வாங்குறாங்க, இல்லை ஒரு ஷேர் வாங்கி வைத்திருந்தாலும் கூட இவங்களுடைய சொந்த தேவைக்கு யூஸ் ஆகாது. அவங்க குடும்ப செலவுக்காகவோ, இல்லை கடனுக்காகவோ, இல்லை மருத்துவ செலவுக்காகவோ, இல்லை பிறருடைய தேவைக்காகவோ தான் அது பயன்படும். அது அவங்களுடைய சுய செலவுக்கு பயன்படாது. அவங்க ஆசைப்பட்டு ஒரு பொருளை வாங்கணும், ஒரு வண்டி வாங்கணும், அவங்களுக்கு அனுபவிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கணும்னா அது முடியவே முடியாது. அதே போல் லோன் போடுறாங்க, அந்த லோன் பைசாவும் இவங்களுக்கு செலவு பண்ணிக்க முடியாது. அதே போல் ஒரு கடன் வாங்குறாங்க, அந்த கடன் காசும் இவங்களுக்காக உதவாது, மற்றவங்களுக்காக தான் உதவும். அதே போல் பூர்வீக சொத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்காக இவங்க கோர்ட்டு கேஸுன்னு போயினாங்கன்னா இவங்களுக்கு அது சாதகமாக தீர்ப்பு வராது, காம்ப்ரமைஸாக தான் போயிடணும். அதனால் எதிர்பார்த்த தீர்ப்பு கிடைக்காது. ஒரு என்ன சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறத இவங்க கேட்டுக்கிட்டு கொடுக்குறத வாங்கிட்டு வந்துடணும். அந்த மாதிரி தான் 6ஆம் பாவத்தை தொட்டு எந்தவித பலனும் இவர்களால் அனுபவிக்க முடியாது. அதே போல் இவங்க அந்த 6ஆம் பாவம் தொழிலை நம்ம ஈட்டக்கூட பணத்தை வச்சு இவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவோ, இல்லை இவங்களுக்கான ஒரு கோர்ட்டுக்கான செலவோ, இல்லை இவங்களுக்கான ஒரு இவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதோ அப்படின்ட்டு இவங்க சுயத்துக்காக எந்த ஒரு ஒரு பைசாவும் இவர்களுக்கு அதை உபயோகப்படுத்தி கொள்ள முடியாது. இப்போ 6ஆம் இடம் என்பது நோய், கடன், எதிரி குறிக்கும். அதையும் தாண்டி அது சர்வீஸ் என்ற இடத்தையும் குறிக்கும். அப்போ சமுதாயத்துக்கு உதவி செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு இவங்க அதன் மூலியமாக பணம் சம்பாதிச்சாங்கன்னா இவங்களுக்காக அனுபவிக்க முடியும். அப்போ சர்வீஸ் ஓரியன்ட் பேஸ்ன்னு வரும்போது இன்கம் டேக்ஸால் வேலை பார்க்குறது, பேங்க்கில் லோன் சர்வீஸில் வேலை பார்க்குறது, அதே போல் ஒரு ஃபினான்ஸில், டீச்சிங்கில், இப்படிலாம் இவங்க மற்றவருக்கு உதவி செய்கிற தொழிலில், இல்லை ஒரு குருவாக இருந்து வழிகாட்டுறது, இந்த மாதிரிலாம் இருந்து ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கிறது, அந்த மாதிரி இருந்து வழிகாட்டி அதன் மூலயமாக சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் வரக்கூடிய பணம் இவங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தத்தில் விருச்சிக லக்னக்காரர்கள் 7ஆம் பாவம் தொட்ட விஷயங்களிலும் 6ஆம் பாவம் தொட்ட ஒரு பணம் ஈட்டுற விஷயம் அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியாது. மற்றவங்களுக்காக தான் அந்த பணம் பொருள் ஈட்டுவது மற்றவங்களுக்காக தான் உதவி பண்ண முடியும் அப்படின்ட்டுருக்கு. சரி, இப்போ இந்த 7ஆம் பாவம் தொட்டு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் இவங்க சுமூகமாக இருக்கணும் அப்படின்னா என்ன இவங்க அதற்கு ஒரு பரிகாரம் பண்ணலான்னா, கார்த்திகை மாதம் வரக்கூடிய அனுஷம், கேட்டை, விசாக நட்சத்திரத்தில் இவங்க 108 எலுமிச்சம்பழம் மாலை கட்டி ஒரு ரெட்டை நூலாக போட்டு பச்சை கலர் நூல் இல்லை மஞ்சள் கலர் நூலில் ஒரு 108 எலுமிச்சம்பழம் கட்டி அதை உக்ரமான பெண் தெய்வங்களுக்கு சாற்றி வழிபடும் பொழுது இவங்களுக்கு அந்த 7ஆம் பாவத்தொட்ட விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக இருக்கும், நல்ல குடும்பமும் அமையும், அதன் மூலியம் நல்ல பெனிஃபிட்டும் கிடைக்கும்லாம். அதே போல் இந்த ஒரு தேவையில்லாத இந்த நெகட்டிவிட்டி ஆறாலாம் போய் இன்னும் அவங்க சிறப்பாக இருப்பதற்கு ஒரு தட்டில் ஒரு கண்ணாடி டம்ளர் வைத்து அதில் ஒரு கல்லுப்பு நிரப்பிட்டு அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை 4 குறுக்காக வெட்டி அதன் மேலே வைத்து அவங்களுடைய படுக்கைக்கு கீழே இருக்கிற கட்டிலு கீழே வைத்திடணும். இதை என்ன பண்ணணும், அமாவாசை பௌர்ணமி தினங்களை எடுத்து இந்த எலுமிச்சம்பழத்தை கால் படாத இடத்துல எடுத்துகிட்டு போய் இதை போட்டுடணும். யார் காலும் கால் இதுவும் அங்கே படக்கூடாது. அந்த மாதிரி அந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டுடணும். அதே போல் இந்த உப்பை தண்ணியில் கரைத்து அதுவும் கால் படாத இடத்துல ஊற்றிடணும். அப்படி செஞ்சுட்டு வரும்போது இவங்களுக்கு அந்த தாக்கங்கள்லாம் குறைந்து கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வீட்டில் பரவி ஒரு சுமூகமான சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பச்சை புல்வெளி இருக்கிற இடத்துல இவங்க போயிட்டு வருவது, பசுமாட்டு தொழுவம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வருவது, இயற்கை சார்ந்த இடத்துக்கு ஒரு லாங் ஜேர்னி போகும்போது இவங்க உறவில் இருக்கிற பிரச்சனைலாம் நீங்கி இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க
எதிர்த்தரப்பான ரிஷபத்துக்கு வந்து அவங்க குடும்பம் தான் முக்கியன்னுவாங்க. அதனால் அவங்க குடும்பத்தை இவங்க குடும்பமாக இவங்க பார்க்கும்பொழுது இவங்களுக்கு வந்து ரிஷபத்தோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் உண்டாயிடும். அவங்களோட சுமூகமாக போயிடலாம். எப்போவுமே சொல்கிறேன், விருச்சகமும் சரி ரிஷபமும் சரி ஒரு கலத்தரத்தை வந்து ஒரு தோழமையாக கருதும்பொழுது அவங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் விருச்சகம் வந்து எப்போவும் வந்து ரிஷபத்தை வந்து ஒரு எமோஷ்னல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இல்லாமல் அவங்கள ஃப்ரீயாக விடும்பொழுது அவங்க வந்து உங்ககிட்ட வந்து சிறப்பாக செயல்படுவாங்க அப்படின்னு வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதே போல் இப்போ இந்த 12ஆம் பாவம் தொட்டு ஏற்படக்கூடிய விரயத்தை நீக்கி இவங்க வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்கணும், எங்கள் வாழ்நாளில் வந்து அதிகப்படியாக நன்மை அடையணும், இவங்க வாழ்விலும் வந்து ஒரு சேமிப்பு இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா 7 12 நம்ம சுக்கிரன் சொல்லிட்டோம். அதனால் அந்த சுக்கிரனும் இவங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கணும், அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல நிலையை அடையணும் அப்படின்றவங்க சுக்கிரனுக்குரிய கிழமை என்னது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து 1 to 2 நம்ம ஒரு எலுமிச்சை சாதம், தயிர் சாதத்தை எலுமிச்சங்காய் ஊறுகாயோடு தருவது, இல்லது ஒரு முழு சாப்பாடு வாங்கி ஒரு சாம்பார் பொரியல் கூட்டு ரசத்தோட ஏழைகளுக்கு கொடுப்பது ரொம்ப சிறப்பு. அப்படி செய்யும்பொழுது நன்மை அதிகரிக்கும். அதே போல் கஞ்சனூர் சென்று வழிபட்டு அங்கே இருக்கிற ஆலயத்தில் இருக்கிற அனைத்து தெய்வங்களுக்கும் கருவறை முதற்கொண்டு வெளியில் இருக்கிற சுற்றுப்பிரகாரம் இருக்கிற தெய்வங்களுக்கெல்லாம் தீபம் ஏற்றுவதற்கு நெய் வாங்கி தருவது. அது மட்டும் இல்லாமல் அங்கே அன்னதானத்திற்கு பச்சரிசி வாங்கி கொடுப்பது, உங்களால் இயன்ற அளவு ஒரு குறைஞ்சது ஒரு 25 கிலோவிலேருந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கி கொடுப்பது உங்களுக்கு சிறப்பு. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து சுபம் சுப்ரபம் போன்ற நாம யோகங்களில் நல்ல காரியங்களை செய்யக்கூடாது. கண்டநாம யோகம் விருத்தி நாம யோகத்தில் நல்ல காரியங்களை செய்வது அதிகப்படியான பலன்களை தரும். அதே போல் நவமி தசமியில் எந்த காரியமும் செய்யக்கூடாது, அவங்களுக்கு வந்து அவ்வளோ ப்ராப்பராக நல்லா இருக்காது. அதே போல் இவங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக சிகப்பு மஞ்சள் ஆரஞ்சு ஆடைகளை உடுத்தி இவங்க வந்து முக்கியமான காரியங்களை செய்யும்பொழுது இவங்க சிறப்பான பலனை அடைகிறாங்க. ஆக மொத்தத்தில் விருச்சிக லக்னக்காரர்கள் அவங்க கொடுப்பனை என்னன்னு தெரிஞ்சு போச்சு, அவங்க எதில் கவனமாக இருக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. 7ஆம் பாவ விஷயங்களும் 6ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட பொருளாதாரமும் அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது, பிறருக்கு தான் யூஸ் ஆகும். அப்போ என்ன மாதிரியான தொழில் செஞ்சால் அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகுன்றதையும் தெரிஞ்சிருக்கிறோம், என்ன இறை வழிபாடுகள் பண்ணணுன்றதையும் தெரிஞ்சிருக்கிறோம். இதையும் பின்பற்றி நீங்கள் வந்து சிறப்பாக கடந்து வந்துடலாம். இப்போ உங்களுக்கு 1 6 கூடியவரே செவ்வாய் ஆகிடுவார், உங்களுக்கு 2 5 கூடியவர் குரு ஆகிடுவார், 3 4 கூடியவர் சனி ஆகிடுவார். அதே போல் உங்களுக்கு 7 12 சுக்கிரன் ஆகிடுவார், 8 11 கூடியவர் புதன் ஆகிடுவார், உங்களுக்கு 9 கூடியவர் சந்திரனாகவும் 10 கூடியவர் சூரியனமாக ஆகிடுவாங்க. நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்களோ அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான தசாபுத்திகள் வருதோ அந்த கிரகங்கள், இந்த பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு என்ன உயிர்ஸ்தானமாக ஆக்டிவேட் ஆகுதா, பொருளாதாரமாக ஆக்டிவேட் ஆகுதா, அப்போ எதுக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது, அது 1 5 9 பண்ணுதா, 6 8 12 பண்ணுதா, நமக்கு நன்மையை தருமா தீமையை தருமா என்பதெல்லாம் நம்ம சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் போது நம்ம வந்து சிறப்பாக பலனை அறிந்துடலாம். இவங்க சிறப்பான இடங்கள் அமைந்துட்டால் இந்த பலன்கள்லாம் நம்மளுக்கு நல்லபடியாக நடக்கும். அவங்க வந்து கொஞ்சம் மாறி உட்கார்ந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இந்த உறவுகளை கேர்ஃபுல்லாக இறை வழிபாட்டுடன் நம்ம ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும். இதுதான் வந்து நம்ம இந்த கட்டமைப்பு. இவங்க வாழ்நாள் முழுவதுமே இந்த லக்னம் இந்த பாவங்கள் இப்படி தான் ஆக்டிவேட் ஆகும், நீங்கள் இப்படி தான் வந்து கடந்து வந்துடணும். அதுதான் வந்து நீங்கள் இந்த பதிவை வந்து கேட்டு உங்களுடைய இதோடு நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்த்து நிதானமாக கடந்து வரணும். பன்னிரு லக்னங்களுக்கான அடிப்படை வாழ்க்கை கட்டமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த லக்னங்களினுடைய குடுப்பனையை தான் நம்மளுடைய ராசி வந்து செயல்படுத்த போகுது. இந்த லக்னத்திற்கு இதான் குடுப்பனை. நாம் ஒரு ராசியில் ஜனிச்சிருப்போம் இல்லையா, அந்த ராசியில் இருக்கக்கூடிய தசா புத்திகளின் வழியாக சந்திரன் ஒவ்வொரு தசாபுத்தி வழியாக தான் இந்த லக்னங்களின் குடுப்பனையை அனுபவிக்க போகிறார். அதனால் நமக்கு வந்து இந்த 12 பாவங்களில் கிரகங்கள் 1 5 9 தசை நடத்துதா, இல்லை 2 6 10 தான் தசை நடத்துதா, இல்லை 4 8 12 தான் தசை நடத்துதா, இல்லை 3 7 11 தான் தசை நடத்துதா, இந்த தசையில் நல்லா இருப்போமா இந்த தசையில் கஷ்டப்படுவோமா என்ற சிந்தனை ஐயத்துக்குள்ளேயே நீங்கள் போகக்கூடாது. இந்த கிரகங்கள் உங்களுக்கு
உங்களுக்கு என்ன தர பாக்கியதப்பட்டிருக்கு, இந்த பாவத்தை தொட்டு நீங்கள் என்ன அனுபவிக்க போகிறீங்க, அது பொருளாக அனுபவிக்க போகிறீங்களா, இல்லை உறவுகளுக்காக அது சப்போர்ட் பண்ண போகுதா என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இந்த காலகட்டம் எனக்கு என்ன நடக்கும், இந்த தசாபுத்தி எனக்கு என்ன சொல்லுது, நான் வாங்கின குடுப்பனையை இந்த தசாபுத்தி நான் நல்லா அனுபவிக்க போகிறேன்னா இல்லை கஷ்டப்பட்டு தான் அனுபவிக்க போகிறேன்னா என்பதை சொல்லுவதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகம் தான் பேசும். அதனால் அன்பர்கள் இந்த பொது பலனான இந்த லக்ன பலன்களை கேட்டு உங்கள் வாழ்வில் நீங்கள் ஒவ்வொரு காலத்துலேயும் இந்த தசாபுத்தி காலங்களில் நம்ம எப்படி கடந்து வந்துடலாம் என்பதை சிறப்பாக அறிந்து கொள்ளலாம். இதில் சொல்லியிருக்கின்ற எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. உங்கள் குடுப்பனை என்ன, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இப்படி தனித்தனியாக உங்களுக்கு பிரித்து கொடுத்து இந்த அளவுக்கு உங்களுக்கு இது ஒரு நீண்ட பதிவு. அதனால் நம்ம வாழ்க்கையை எதுக்கலாமோ நம்ம நேரம் செலவிடுறோம். இந்த பதிவை பொறுமையாக கேளுங்க. கேட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் சிறப்பாக திட்டம் தீட்டிக் கொள்வதற்கு இந்த லக்னம் தான் மெயின். அதுதான் ஒரு ஜாதகரின் உயிர் நாடியே. இந்த லக்னாதிபதி எங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாரு, அந்த இடத்த தொட்டு உங்களுடைய வேலை செய்கிற தொழில் துறை மாறும். அதே போல் அவங்களுடைய குணம், ஆசை, ஆர்வம்லாம் இந்த லக்னாதிபதி உட்கார்ந்த இடத்த பொறுத்து அமையும். அதனால தான் நம்ம எப்போவுமே என்ன சொல்கிறோம், இப்போ ராசி பலனோ பொது பலனோ உங்களுக்கு குறைந்த அளவே வேலை செய்யும். உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுக்கு எந்த காலகட்டம் இது நடக்க போகுது என்பதை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். ஜோதிடம் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி இது ஒரு வானிலை அறிக்கை. இந்த காலகட்டம் மழை வரும், இந்த காலகட்டம் வெயில் வரும்னு எப்படி வானிலை அறிக்கை சொல்லுதோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலுடைய பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் நமக்கு இந்தந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும். அந்தந்த காலகட்டங்களில் அதற்குரிய தெய்வத்தையும் நம்ம வணங்கி நம்ம வாழ்நாளை சிறப்பாக எடுத்து போடலாம் என்பதற்கு தான் இந்த ஜோதிடம் எனும் காலக்கணிதம் நமக்கு சிறப்பான ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம முன்னோர்கள் தந்த ஒரு சிறப்பான கொடுப்பினை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நிறைய இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான இறை வழிபாடுகளை முதல்ல பின்பற்றுங்க. அதே போல் கிரகங்கள் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டால் நம்ம ஈஸியாக எப்பேற்பட்ட கஷ்டத்துலேருந்து நம்ம ஜெயிச்சு வந்துடலாம், தைரியமாகிடலாம். அதே போல் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எஃபர்ட் போட்டு இறைவனுடைய பாதார விந்தங்களை பிடித்து கடந்து வந்துடணும். அதெல்லாம் எப்படி நம்ம இதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க. அதே போல் பெரியவர்கள்கிட்ட நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. இயலாதவருக்கு உங்களால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்யுங்க. அதுதான் நான் என்னுடைய மாத பதிவுகளாகட்டும் என்னுடைய எல்லா பதிவுகளில் செய்யறது அதுதான். இயலாதவருக்கு அவங்க சூழலை அறிந்து நீங்கள் உதவும் பொழுது இறைவன் நேரடியாக இறங்கி உங்கள் வாழ்வை வளமாக்கி விடுவான் அப்படின்னு சொல்லியாச்சு. அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிருங்க. ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து தரப்படும். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணங்களை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி.